நீ கவிதை எழுதி நீ பேசாம இரு. நீ விளக்கம் சொன்னீங்கன்னா முட்டாள் ஆயிடுவ. அது அப்புறம் சிந்திச்செல்லாம் எழுத முடியாதுன்னு சொன்னாரு. எவ்வளவு ரிவர்ஸா இருக்கு. நீங்க எல்லாரும் பேசுறது ரிவர்ஸ் மாதிரி தெரியும். அதான் உண்மை. கவிதை சிந்திச்சு எழுதாதன்னாரு. என்ன சார் எல்லாமே கவிதை என்ன சிந்திச்சு தானே எழுதும்பாங்க. சிந்திக்காம வர்றதுதான் கவிதைன்னாரு. ஏன்னா அதுல தான் வந்து நிஜமா இருக்கும். மெனக்கெட்டு எழுதாத அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப போர்ஸா கவிதை எழுதணும்னு உட்காராதம்பார். அதனால அது சும்மா திடீர்னு தோணும். அதனாலதான் நான் 30 வருஷமா இதில் இயங்கிட்டு இருக்கேன் அந்த கவிதை ஏரியால. இப்போ 91ல என்னோட முதல் கவிதை வந்துச்சு. இத்தனை வருஷத்துல நான் எழுதுனது கவிதை சொல்லுங்க சார். இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம். கம்யூனிஸ்ட் அழகா சொல்றீங்க சார். ஒரு வரையில அடிக்கிட்டீங்களே சார். ஆமா, அது எழுதி ஆயிடுச்சு. நான் காலேஜ் படிக்கும் போது பண்ணதை எழுதின கவிதை. இப்போ வரைக்கும் ஒரு 150 கவிதை எழுதியிருக்கேன். ஓகே. இந்த ஹைக்கு போயம்ஸ் நான் எழுதுனது 150 தான். அது அதுக்காக வந்து டெய்லி ஒரு 10 கவிதை எழுதணும்லாம் வரைஞ்சிக்கிட்டுலாம் உட்காரது இல்லை. அது சும்மா அதை பிடிக்கும். அது அப்பப்போ வரும். இப்போ கமர்ஷியல் ஃபிலிம்னாலே வந்து ரத்தம் இருக்கு, ஒரு கன்னு, இந்த மாதிரி பயங்கரமா இருக்குது. எப்படி பாக்குறீங்க இந்த மாற்றத்தை? எப்படி பாக்குறீங்க? இல்லை, நானும் அனிமல் படம் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது. ரீசனபிளா இருந்துச்சுன்னா ஓகே. எதுக்காக அது பண்றாங்க? ஏதோ ஒரு படத்தை பத்தி எனக்கு சமீபத்திலோட சொன்னாங்க. பயங்கரமா 150 பேரை கொள்றாங்க உள்ள போந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கோபமா இருந்துச்சு. அத்தனை பேரை கொள்றாங்க, என்னடா? அந்த காரணம் கேட்டேன். ஓரளவு நியாயமா இருந்துச்சு. ஞானி படம் ஏதோ இங்க வந்து ஹிட்டு. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு ரீசனோட பர்ஃபெக்டான காரணங்களோட செஞ்சாங்கன்னா ஓகே. அப்புறம் ஆக்ஷன் படத்துலயும் வந்து என்னன்னா, எனக்கு பர்சனலா என்னன்னா, நான் அப்போ அடிக்கடி சொல்லுவேன், வீரா படம் வந்து மியூசிக்கலான படம். அந்த படத்தில் 5 ஃபைட் இருக்கு. பாட்சா வந்து ஆக்ஷன் படம். அந்த படத்தில் மொத்தமாகவே 3 ஃபைட்டு தான் இருக்கு. இன்ட்ரோவில் தான் ஃபைட் இருக்கும். இன்ட்ரோலுக்கு ஃபைட்டே கிடையாது. இன்ட்ரோவில் முடிஞ்சு நிறைய ஃபைட் வராது. 1 கிளைமேக்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆக்ஷன் மூடு தான் இருக்கணும். புலியை காட்டுறதை விட புலியுடைய தடத்தை காட்டினாலே தான் பயம். அதனால வந்து என்ன கதைன்னு இருக்கவே கூடாது. அதனால எனக்கு வந்து என்ன, ஆக்ஷன் படமாக இருந்தாலுமே அது ஒரு ரிதம் இருக்கணும். யாராவது என் ஃபைட்டு கட் பண்ணி காட்டினோன்னே, சார் ஸ்பீடாக இருக்கு சார் சொன்னால் கோவம் தான் வரும் எனக்கு. ஸ்பீடாக இருக்க, ஏய் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லு. ஸ்பீடாக இருக்குன்னா ஸ்பீடாக இருக்கிறது நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்பீட்லேயே ஒரு மூடு இருக்கணும். அதனால் ஒரு ஆக்ஷன் கூட என்னென்னா, ஒரு மாஸ்டர் கையில் அப்படியே ஒப்படைச்சி போகணும் கூட எனக்கு தோணாது. அதை உட்காந்து அதுக்குள்ளே நின்று அது வேலை செய்யணும்னு தோணும். இப்போ சண்டைக்கோழி இருக்குது, கிளைமேக்ஸ் ஃபைட்டு, 2 பேர். எப்பயுமே ஃபைட்டர்ஸுக்கு எல்லாமே வந்து என்னென்னா, நிறைய உடைக்கிறதுக்கு செய்கிறதுக்குலாம் நிறைய தேவைப்படும்னு நினைப்பாங்க. 2 பேர் ஓப்பன் பிளேஸு, அந்த சருகை பறக்க விட்டு 1000 ஃப்ரேம்ஸு 500 ஃப்ரேம்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பாம்பேலேருந்து இந்த கேமரா கொண்டு வந்து நம்ம ஷூட் பண்ணோம். 2 பேரை வச்சுட்டு படம் 18 நிமிஷம் போகும் அந்த ஃபைட் மட்டுமே. பார்த்திபன் சார்லாம் என்கிட்ட சொன்னார், ஹாலிவுட் படம் ஆயிடுச்சு அந்த படம், அந்த ஃபைட்டுன்னு சொன்னார். நம்ம அது ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம். சார், இப்போ உங்கள் படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக் வந்து இப்போ வரைக்கும் வந்து மீன் மெட்டீரியல் இருக்கு. யார் சாமி இவன், சட்ட சாத்துரா, அதுக்கப்புறம் சண்டைக்கோழியில் வந்து அந்த பஸ் சீன் வரும். அந்த ரவுடி இவனா ரவுடின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து அந்த கண்ணாடியை உடச்சிட்டு ஒரு சீன். அது எப்படி சார் வந்து கிரியேட் பண்ணீங்க? அந்த மாஸ்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஹூக் மாதிரி வச்சிருப்பீங்க, அங்க கரெக்டா அதை மாத்துவீங்க. அது எப்படி சார்? அது நம்ம விரும்பின, ஆசைப்படுற, நம்ம ரசிக்கிற, நம்ம பார்க்க நினைக்கிற அதெல்லாம் தான் படைப்பா வரும். அப்படி வந்ததுதான் அதெல்லாம். அந்த 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 மூல்ல வந்ததுதான். அந்த மாதிரி மேஜிக்கை நம்ம திருப்பியும் இதே மாதிரி ஒன்று பண்ணிடணும்னு ட்ரை பண்ணாலும் நடக்காது. நம்ம தோத்தான் போயிடுவோம். அது நம்ம அப்படியே படம் பார்த்து வந்த, ஊர்ல இருந்து படம் பார்த்து வந்த ஒரு ஆளா இருக்கிறப்போ நிறைய கேட்குறோம். நிறைய தெலுங்கு, வேற்று மொழிகள்ல இருந்து எல்லா மொழி படங்களையும் நான் பார்ப்பேன். நான் இந்த டைப் ஆஃப் படம் தான் பார்ப்பேன், இது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லா டைப் ஆஃப் படங்களும் பார்ப்பேன். அப்படி பேசும்போது செய்யும்போது அந்த மூல்ல இருந்து வர்றதுதான் அந்த அந்த மாதிரி சீன்லாம்.